வணக்கம். சரித்திரத்தில் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற தகவல்கள் பல உண்மையல்ல என்பதை நாம் அறிகிற போது நமக்கு அதிர்ச்சி தான் ஏற்படுகிறது. உதாரணமாக ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த கெட்டிஸ்பர்க் உரை என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரை. அந்த உரையை அவர் நிகழ்த்துகிற போது அது சரித்திரத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக இருக்கும் என்று யாருமே நம்பலை. அந்த உரையை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமராவை செட் பண்ணுறதுக்குள்ளே அது முடிஞ்சிருச்சான். ஏன்னா அவ்வளவு சின்ன உரை. அது 269லேருந்து 272 சொற்கள்மாங்க. 272 சொற்கள் மட்டுமே கொண்ட ஒரு சிறிய உரை. ஆனால் உலகத்தின் தலை சிறந்த உரைகள்னு எந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் அந்த கெட்டிஸ்பர்க் உரை இருக்கும். இதை பற்றி பரவலாக நான் இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, அவர் பென்சில்வேனியாவில் ஒரு தொடர்வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கவருக்கு பின்னாடி, ஒரு என்வலப்புக்கு பின்னாடி தான் இதை எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மை அல்ல. அவர் 11 நாட்கள் சிந்தித்து இந்த உரையை எழுதினார். 5 முறை அதை எழுதி அவர் மாற்றினார். அதுக்கப்புறம் தான் அவர் பேசினார். இந்த டிராஃப்டெல்லாம் ஒயிட் ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது. அதனால் அவர் 300 சொற்களுக்கு கீழே இருக்கிறதுனால அவர் ட்ரெயினில் போகும்போது எழுதினார் அப்படின்னு பலரும் நம்புகிற அந்த தகவல் உண்மையல்ல. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, அவர் ஒரே அடியாக அந்த அடிமைத்தனத்தை அமெரிக்காவில் ஒழித்து விட்டார் அப்படிங்கிறதும் சரியல்ல. ஏன்னா அவர் முதல்ல 1863 பண்ண அந்த ப்ரொக்ளமேஷனில் என்ன பண்ணார்னா, சவுத், அதாவது யுஎஸ்ஏலேயே, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏலேயே 2 பகுதி இருக்குது. ஒன்று சவுத், இன்னொன்று நார்த். ஆபிரகாம் லிங்கன் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே 7 மாகாணங்கள் தங்களை சுதந்திரமாக பிரகடனப்படுத்தி கொண்டன. அவர் பதவியேற்றவுடன் 4 மாகாணங்கள் தங்களை சுதந்திரமாக பிரகடனப்படுத்தி கொண்டன. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, அந்த சவுத் ப்ராவின்ஸில் இருக்கே அதில் இருக்கிற அடிமைகளை மட்டும்தான் தான் விடுவிக்க போனதாக சொன்னார். மொத்தமாக அவர் அடிமைகளை விடுவிக்க போகிறதா சொல்லலை. அதுவும் கூட இந்த எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக. அதனால தான் நியூயார்க் டைம்ஸ்க்கு அவர் எழுதின கடிதத்தில் சொல்கிறாரு, இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஒன்றிணைப்பதற்காக நான் சில அடிமைகளை விடுவிப்பேன், தேவைப்பட்டால் எல்லா அடிமைகளையும் விடுவிப்பேன், தேவைப்பட்டால் அடிமைகளை விடுவிக்காமல் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எப்போ அடிமைகள் விடுவிக்கப்பட்டார்கள்னா, 1865 தான் ஜனவரியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அது 13th அமெண்ட்மெண்ட். அந்த 13th அமெண்ட்மெண்ட் எப்போ அது ரேட்டிஃபை ஆகுதுன்னா, ஆபிரகாம் லிங்கன் இறந்த பிறகு தான், டிசம்பர் 6ஆம் தேதி 1865. அதனால் அடிமை முறை படிப்படியாகத்தான் முடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் வரலாற்றை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி லைட் பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் எடிசன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஹம்ஃப்ரி டேவி அப்படிங்கிறவர், அவர் தான் மைக்கேல் ஃபேரடாவுடைய குரு. மைக்கேல் ஃபேரடா அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாரு. சார் ஹம்ஃப்ரி டேவி என்ன பண்ணார்னா, 1802ஆம் ஆண்டு ஒரு பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணால் லைட் எரியுது. ஆனால் அதை அவர் பெரிய விஷயமா நினைக்கல, அப்படியே விட்டுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணவர், ஆனால் அதை விட்டுறாரு. அதுக்கப்புறமும் மெழுகுவர்த்திகள் தான் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1845ஆம் ஆண்டு ஜேஆர் ஸ்டார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, ஒரு கார்பன் ஃபிலமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறாரு. லைட் எரியுது. ஆனால் அவர் 25 வயசுலேயே செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசப் ஸ்வான்கிறவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணி கார்பன் ஃபிலமெண்ட்டை வச்சாக்க லைட் எரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். 1877ஆம் ஆண்டு எடிசன் கிட்டத்தட்ட 8000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பல்பை எப்படி எரிய வைக்கிறதுன்னு பார்க்குறாரு. ஆனால் அது ரொம்ப நேரம் எரியல. அப்போ தான் கார்பனைஸ்டு காட்டன் ஃபிலமெண்ட் ஒன்று எடுத்து அதை எரிய வைக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடியே 10 மாதத்துக்கு முன்னாடியே ஜோசப் ஸ்வான் இதை செஞ்சுட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பேட்டன் ரைட்டுக்காக கேஸ் போடுறாரு. எடிசன் எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப புத்திசாலி. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஜோசப் ஸ்வானையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு நம்ம 2 பேருமே லைட்டை உரிமையை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் விலைக்கு வாங்கிட்டு அவரை விரட்டி விட்டுட்டு இவர் மட்டுமே கம்பெனியை ரன் பண்ணுறார். இதுதான் எடிசன் பண்ண ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நிலவில் இருந்து பார்த்தாக்க சீன வால் தெரியுதுன்னு. 1864 மைல் நீளம் கொண்டது அந்த சீன வால். நிலவில் இருந்து பார்த்தா இது தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நிலவில் இருந்து பார்த்தா 60 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட பீக்கிங்கில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல் பரப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் ஹாலி பர்டன் அப்படிங்கிறவர் செகண்ட் புக் ஆஃப் மார்வல்ஸ் அப்படிங்கிறத 1938ஆம் ஆண்டு எழுதினார். அவர் எழுதின போது மனுஷன் நிலவுக்கே போகலை. அதுக்கப்புறம் 31 வருஷம் கழித்து தான் மனிதன் நிலவுக்கு போனான். அவர் நிலவுக்கு போகிறதுக்கு
31 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தெரிஞ்சதாக கற்பனையில் எழுதினார். அதை உலகம் நம்பிக்கொண்டு நிலவில் இருந்து பார்த்தா சீனவால் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வதந்தி பரவியது. கிளாடியஸ் I அப்படிங்கிற ஒரு எம்பரர் ரோமாபுரியில் இருந்தார். அவருடைய மனைவி பேர் அக்ரிப்பினா. அந்த அக்ரிப்பினா என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு நச்சு கொண்ட காளான்களை அவருக்கு கொடுத்து அது விஷமாய் போயிடுது. அதனால் அவர் தரையில் படுத்து நெளிகிறாரு. சில நேரங்களில் எப்படி மருந்தே விஷமாகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்படி அவர் நெளிஞ்சிக்கிட்டு இருக்காரு, உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மருத்துவரை கூப்பிடுறாங்க. மருத்துவர் என்ன பண்ணார், இந்த காளானை வெளியே துப்ப வச்சுட்டா பரவாயில்லன்ட்டு ஒரு இறகு எடுத்து அவருடைய வாய்க்குள்ளே விடுறாரு, அப்படி டிக்கிள் பண்ணலான்னு. ஆனால் பதற்றத்தில் இவர் விடும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த இறகு அவர் வாய்க்குள்ளே போயிடு அவரால் மூச்சு விடாமல் செத்துறார். இதுதான் மருந்தே விஷமாகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் 1898 ஒரு யுத்தம் நடக்குது. இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு யுத்தம். இந்த யுத்த பிரகடனத்தை 1898 ஏப்ரல் மாதம் 23 முதலாவதாக ஸ்பெயின் தான் டிக்ளேர் பண்ணுது, நாங்கள் அமெரிக்காவோட ஒரு யுத்தத்துக்கு போகிறோன்னு. ஆனால் அமெரிக்காவுக்கு அசிங்கமாக போயிடும், நாம் தானே யுத்தத்துக்கு போனோம், நமக்கு முன்னாடி அவங்க எப்படி யுத்தத்துக்கு போகிறது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஏப்ரல் 21 அவங்க யுத்தத்துக்கு போகிற மாதிரி ஒரு ரெசல்யூஷனை போட்டு ஆன்டிடேட் போட்டு இவங்க முன்னாடி யுத்தத்துக்கு போன மாதிரி வரலாற்றை மாற்றுகிறார்கள். இதுதான் வரலாற்று பிழை. அதே மாதிரி 1890 அபிசீனியாவில் ஒரு எம்பரர் இருக்கார். அவர் பேர் மெனலிக் II. அபிசீனியாங்கிறது இப்போ இருக்கிற எத்தியோப்பியா. அந்த மன்னர் மெனலிக் கேள்விப்படுறார் என்னென்னா, ஐரோப்பாவெல்லாம் இந்த எலக்ட்ரோக்யூஷன் பண்ணி தான் குற்றவாளிகளை சாகடிக்கிறாங்க, அதனால் நாம் அந்த சேரை வாங்கணும், மின்சாரம் பாய்கிற சேரை வாங்கணும்னு 3 சேருக்கு ஆர்டர் பண்ணிட்டார். 3 சேர் வந்து இறங்குது. ஆனால் அபிசீனியாவில் மின்சாரமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் புரியுது, ஐயோ மின்சாரம் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகுமான்னு. என்ன பண்ணார், ஒரு சேரில் அவரே உட்காந்துக்கிறாரு. அவர் சிம்மாசனம் மாதிரி ஒரு சேரில் அவரே உட்காந்துக்கிறாரு. அவருடைய தொண்டரடி பொடிகள்லாம் என்ன பரப்புகிறாங்கன்னா, பாருங்கள், ஐரோப்பாவில் உட்காந்தா சாகிற சேரில் கூட நம்ம சக்கரவர்த்தி சாக மாட்டேங்கிறாரு, அவ்வளவு பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு ஒரு தகவலை பரப்புகிறாங்க. சைனீஸ் செக்கர் அப்படின்னு ஒரு கேமை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கேமை சைனாவில் கண்டுபிடிக்கல, அதில் செக்கர்ஸும் கிடையாது. ஆனால் இதை கண்டுபிடிச்சது ஜெர்மனி, இங்கிலாந்து, இப்படி பல தகவல்கள் இருக்குது. இதை கண்டுபிடிச்சது வேறு நாடு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் சைனாவில் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு அட்ராக்ஷனுக்காக இது சைனீஸ் செக்கர் அப்படின்னு. அதே மாதிரி கினி பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. கினி பிக்குனா அது பிக்கும் இல்லை, அது கினியாவிலேருந்தும் வரல. இது எப்படின்னா, ஆக்சுவலாக இது ஆண்டிஸ் ரீஜன், சவுத் அமெரிக்காவில் தான் இதை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை டொமஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு கொறி விலங்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற கொறி விலங்கு. ஆனால் எதனாலேயோ தெரியல, இது கினிபிக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு தெருநாய் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சதுனால ஒரு யுத்தம் வருமா? வந்திருக்கு. எப்படின்னா, 1925 அக்டோபர் மாதம் ஒரு கிரேக்கத்தை சார்ந்த ஒரு சிப்பாய் ஒரு தெருநாயை துரத்துக்கிட்டு உள்ளே போகிறார். எங்கே? பல்கேரியாவுக்குள்ளே போகிறார். பெட்ரிச் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. அவர் துரத்திட்டு போகும்போது என்ன ஆகிட்டார், பல்கேரியன் சோல்ஜர் என்ன பண்ணிட்டாரு, இவர் நம்ம நாட்டுக்குள்ளே வரான்னு அவர் சுட்டுட்டார். சுட்ட உடனே கிரேக்கம் ஒரு போரை டிக்ளேர் பண்ணிடுது. போரை டிக்ளேர் பண்ணி பல்கேரியா மேலே படையெடுக்குது. பெட்ரிச்சை ஆக்குப்பையும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ்லாம் இந்த தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேல் தான் கிரேக்கம் வித்ட்ரா பண்ணுது. ஒரு தெருநாயை விரட்டிட்டு போனதுனால ஏற்பட்ட யுத்தம் இது. 1961 ஜனவரி மாதம் 4 டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹேகனில் இருந்த நீளமான முடி வச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை. ஏன் அப்படின்னா, 33 ஆண்டுகளாக பார்பர்ஸினுடைய அசிஸ்டன்ட் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. அன்னைக்கு தான் அவங்க தன்னுடைய ஸ்ட்ரைக்கை வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நீளமான முடியெல்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி சரித்திரம் வினோதமான பல சம்பவங்களையும் விசித்திரமான பல தகவல்களையும் கொண்டது. வாசிக்க வாசிக்க அவை நமக்கு ருசியூட்டுபவையாக, அலுப்பு தட்டாதவையாக இருக்கின்றன. சரித்திரத்தை வாசிப்பது நாம் அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமல்ல, சில நேரங்களில் அது நமக்கு மிகப்பெரிய பொழுதாக்கமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.